வணக்கம் நண்பர்களே. நம்மோட பொழுதுபோக்கில் ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருக்கிறது திரைப்படங்கள். திரைப்படத்துறை ஒன்று அப்படிங்கிறது நாடகத்துறையிலிருந்து வந்த ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. நாடகத்துறையிலும் சரி, திரைப்படத்துறையிலும் சரி, கோலோச்சிய ஒரு நடிகராக இன்னைக்கு வரைக்குமே தன் தந்தை விட்டு சென்ற பணியை திறம்பட செஞ்சிட்ருக்க நாடக நடிகராக, திரைப்பட நடிகராக, அரசியல் விமர்சகராக, எழுத்தாளராக அப்படின்னு பல பரிமாணங்களை கொண்ட ஒய்ஜி மகேந்திரன் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தை சார்ந்த பிரபல திரைப்பட நாடக நடிகர், எழுத்தாளர், குணச்சித்திர நடிப்பிலையுமே மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்தவர். இவரோட தந்தை பார்த்திங்கன்னா தமிழ் மேடை நாடக முன்னோடிகளில் ஒருவரான ஒய்ஜி பார்த்தசாரதி. இவங்களோட தாயார் ராஜலக்ஷ்மி பார்த்தசாரதி சென்னையில் இருக்க பிரபல பத்மசேஷாத்திரி பள்ளியோடைய நிறுவனர். இவங்களோட குடும்பம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திரைத்துறையில் இருக்காங்க. இருந்தாலுமே தனக்குன்னு ஒரு தனி பாணியை அமைச்சிக்கிட்டு திரைத்துறையில் ஒரு இடத்த பிடிச்சவர் ஒய்ஜி மகேந்திரன். நாடக நடிகர்கள் அப்படின்னாலே ஒரு தனி மரியாதை இருக்கும் அந்த காலகட்டத்தில். இவர் உச்சரிக்கிற அந்த வசனம், இவரே இவரோட ஜோக்குக்கு ரசிச்சுப்பார், ஒரு மாதிரி சிரிச்சுப்பார். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். மிகச்சிறந்த ரசிகனால் தான் ஒரு மிகச்சிறந்த நடிகனாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர். இன்றைக்கு வரைக்குமே நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்கள், காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்னு நிறைய ரோல்கள் எடுத்து நடிச்சிட்ருக்காரு. ஒய்ஜிபி யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாடக நிறுவனம் மிகச்சிறந்த நாடக நிறுவனமாக. அந்த கால நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வசனம் ரொம்ப இலக்கண தமிழாக இருக்கும். இவங்களுடைய நாடக கம்பெனியில் நடைமுறை தமிழ். அதனாலேயே இந்த நாடக கம்பெனி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இவர் நாடகத்தில் கற்றுக்கிட்ட அந்த அடிப்படையான விஷயங்கள் தான் திரைத்துறையிலையும் இவரை மிகச்சிறந்த நடிகராக பரிமளிக்க வச்சது. தன் தந்தை இருக்கும் பொழுதே நாடகத்துறைக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நாடகங்கள் போட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகராகவும் ஒரு நாடக நடிகராகவும் இருந்தார். நிறைய கலைஞர்களை உருவாக்கி நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த பாசறையிலிருந்து வெளிவந்த எல்லாமே ஒரு முத்துக்களாக இன்றைக்கி பரிமளிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணகர்த்தா ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள், அவர்களுடைய தந்தை ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னோட தந்தையோட பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். இன்றைக்கு வரைக்குமே நிறைய மேடை நாடகங்களை அரங்கேற்றம் செஞ்சிட்ருக்காரு. அதில் நடிச்சிட்டும் இருக்கார். இவர்களுடைய நாடக பாசறையிலிருந்து வந்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இல்லை. அந்த அளவுக்கு அதிகப்படியான நடிகர் பட்டாளமே திரைத்துறையில் மிகச்சிறந்த கலைஞர்களாக பரிமளித்தவர்கள். முன்னெல்லாம் நடிப்புக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்து நடிப்பு கற்றுக்கிட்டு டைலாக் டெலிவரி இது எல்லாமே கற்றுக்கிட்டு தான் திரைத்துறைக்கு வருவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு அடிப்படை அப்படிங்கிறது இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சில நடிகர்கள் திரைத்துறைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கிட்டு வராங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா, நான் திரைத்துறைக்கு வந்ததே ஒரு விபத்து, திடீர்னு தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. திரைப்படத்துறைக்கு அடிப்படையாக இருந்தது நாடகத்துறை. திரைப்படத்துறையிலும் சரி, நாடகத்துறையிலும் சரி, இன்றைக்குமே ஒரு இரட்டை மாடுகள் பூட்டிய வண்டி எப்படி பயணிக்குதோ அதுபோல் 2 துறைகளையுமே ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் கையாண்டுட்டும் இருக்கார். 2 துறைகளையுமே தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. தன்னோட தந்தை பெயரை காப்பாற்றிட்டும் இருக்கார். திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்களை நகைச்சுவை நடிகராக நிறைய பேருக்கு தெரியும். நாடகங்களில் நடிப்பார் அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் அவர் நாடகத்துறையில் மிகச்சிறந்த அனுபவசாலியாக, சிறந்த கலைஞர்களை உருவாக்கும் ஒரு ஆசானாக இருக்கார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. டைப்பிஸ்ட் கோபு, அடடே மனோகர், நடிகர் ஷோ, ஒய்ஜி மகேந்திரன், நாகேஷ், கிரேசி மோகன், காத்தாடி ராமமூர்த்தி அப்படின்னு ஒரு பெரிய ட்ராமா குரூப்பே இருக்காங்க. அப்போ இருந்து தொலைக்காட்சி நாடகங்கள், தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்பட்ட நாடகங்கள், மேடை நாடகங்கள், அதே போல் திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிகச்சிறந்த நடிகர்களாக ஒரு நடிப்பு பற்றையிலிருந்து வெளிவந்தவங்க இவங்க எல்லாருமே. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 10,000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள், இசை கச்சேரிகள் அப்படின்னு இப்போ வரைக்குமே ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு நடிகர்
YG மகேந்திரன். அவருக்கு நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ இறைவனையும் வேண்டிக்கலாம். நன்றி நண்பர்களே.